Glory to God. உங்களுக்கான இன்றைய வசனம் ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் கைவிடப்பட்ட நிலையிலே மனவேதனையோடு எல்லாவற்றிலும் தோல்வியடைந்து காணப்படுகிறீர்கள் என்றால் கர்த்தர் வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுகிறார். இதுவரை நீங்கள் கைவிடப்பட்டது போல காணப்பட்டிருக்கலாம். இதுவரை நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கலாம். இனி கர்த்தர் உங்களை அப்படி விடப்போவதே இல்லை. கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்தப் போகிறார். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். எனவே அவர் உங்களை நேசிக்கிறபடியினாலே உங்கள் வாழ்க்கையில் உள்ள போராட்டங்களையும் மனக்குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் மாற்றி கர்த்தர் உங்களை வாழ வைக்கப் போகிறார். நீங்கள் தோல்வியடைந்த காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் நேசிக்கிறபடியினாலே உங்களை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். ஆமீன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.